தலைவர் பேசுறாங்க. நீ யாரை பத்தி அவனை பத்தி எழுதுனியா? நீ தலைவர் திருமாவை பத்தி உங்களுக்கு வந்து கொடுத்தாரு. நீ பேசாத, எழுத்து பேசக்கூடாது. உனக்கு எழுத்து பேச எந்த அருகதையும் இல்லை. தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த பிலால் என்கிற வடிவேலன் என்கிற நபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக முகநூல்ல பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவில் சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் அதை பற்றி எந்த விதமான பதிவுகளும் கண்டனங்களும் அறிக்கைகளும் விடாமல் இருக்காரு என்று விமர்சித்து திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக முகநூல்ல பதிவு போட்டிருக்காரு. இதனை அறிந்த தஞ்சை மாவட்ட விசிகாவினர் நேரடியாக அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை மிரட்டக்கூடிய காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு. அவரை மிரட்டினா மட்டும் பரவாயில்ல, ஒரு படி மேலே போய் அங்கே சென்ற விசிகா நிர்வாகிகள் அவரை தாக்கியிருக்காங்க. அவரை தாக்கும் போது அவருடைய மனைவி நினைக்கிறேன் அலறின காட்சிகள் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் உண்மையிலேயே ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. நம்ம என்ன ஒரு சர்வாதிகார நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராக ஒரு பதிவு அப்படின்றத போடுறதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இருந்துச்சு. இந்த பிலால் என்கிற வடிவேலு அப்படி என்ன பதிவை போட்டுட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணே, நேற்று ஒட்டஞ்சத்திரத்தில் உடம்புல ட்ரில் மிஷினை வச்சு ஓட்ட போட்டு நம்ம தலித்து பையனை கொன்னுட்டானுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காரு. அடுத்து நேற்று நாங்குநேரியில் கண்ணில் பட்டவங்க எல்லாரையும் ஒரு கும்பல் வெட்டி இருக்காங்கண்ணே, அதுலேயும் செத்து போனது நம்ம தலித்து பையன்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு ஒரு கற்பனையாக ஒன்று போட்டிருக்காரு. நானே ஈரான் தலைவர் செத்ததுக்கு பெரிய லெவலில் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சும்மா வந்து தொந்தரவு பண்ணாதையா, அண்ணன் இதுக்கு ஒரு கண்டன அறிக்கையாவது கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு மயிரும் வேணாம், 1-2 பேர் போயிட்டு போகிறானுங்க, மூடிட்டு ஈரான் போராட்டத்துக்கு வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்ல வராரு இந்த பிலால் என்கிற வடிவேலன் அப்படின்னா, தலித்துகளுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வன்முறை அப்படிங்கிறது தொடர்கதையாக இருக்குது. அதற்கு நீங்கள் கண்டன அறிக்கை விடாமல், அதை பற்றி நீங்கள் பேசாமல், ஈரானில் நடக்கிற போருக்கு இங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு குரல் கொடுங்க, அதுக்கப்புறம் உலக அரசியலை பற்றியெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் முகநூலில் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. நம்ம விசிகாவினரை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அந்த நபர் தவறு செய்ததாகவே இருக்கட்டும், அந்த நபர் வந்து தப்பாக வந்து முகநூலில் எழுதுனதாக இருக்கட்டும், நீங்க தாராளமாக அந்த நபருக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளித்து நீங்க சட்ட நடவடிக்கையை அந்த நபருக்கு எதிராக எடுத்திருக்கலாம். கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை உங்களுக்காக மிக விரைவில் செய்யும். ஏன்னா ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தோட நீங்க கூட்டணியில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ காவல்துறை அந்த நபர் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கும். குறிப்பாக இந்த நபர் வந்து அதிமுகவை சார்ந்த நபருங்க. இவருக்கும் இந்த விசிகாவினருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் அதிமுக, இவங்களுக்கு எதிரி திமுக. அதனால் திமுகவை விமர்சித்து சமூக ஊடகங்களில் பதிவு போட்டிருந்துருக்கிறாரு. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி விசிகாவினர் உள்ள பூந்து நீ எப்படி திமுகவை பற்றி பேசலாம் அப்படின்னு தங்களுடைய விசுவாசத்தை காட்டியிருக்காங்க. அப்போ இவர் காண்டாயி நான் திமுகவை விமர்சிக்கிறேன், ஏன்னா நான் அதிமுகவில் இருக்கேன், நீங்கள் எதுக்கு குறுக்கால வந்து விழுகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் இவர் திருமாவளவன் அவர்களை வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். நான் என்ன கேட்குறேன், விமர்சனத்தை விமர்சனமாக எதிர்கொள்ள முடியல அப்படின்னா அரசியல் தளத்தில் எதுக்காக பயணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுது.
இதில் பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கட்சியில் வந்து இருந்து செயல்படக்கூடிய நபர். ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நபருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சராசரி மக்களுடைய நிலையை வந்து மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதத்தில் நடக்கவிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் உன்னிப்பாக எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசிகாவினருடைய இந்த அராஜகம் அட்டூழியத்திற்கெல்லாம் வருகிற 2026 தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திருமாவர்களே ஒவ்வொரு சிறுத்தையின் மீதும் 10 வழக்கு இருக்கணும், 10 வழக்கு இருந்தால் தான் அவன் வந்து சிறுத்தை அப்படின்னு மேடையில் பேசும்போது திருமா அவர்களுக்கு கீழே செயல்படக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் வன்முறையை கையில் எடுக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஒரு தடவைன்னா பரவாயில்ல, தொடர்ந்து விசிகாவினர் தமிழ்நாடு முழுவதும் வன்முறை போக்க கையில் எடுக்கிறது அப்படிங்கிறது தொடர்கதையாயிடுச்சு. இதே மாதிரி தான் டிஜிபி ஆஃபீஸ் வளாகத்திற்கு வெளியில் வைத்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் கொண்ட விசிகா கும்பல் தாக்குச்சு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தற்காப்புக்காக திரும்ப தாக்கினப்ப அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி குண்டர் சட்டத்தில் வந்து கைது செய்து அவர் இப்போ தான் ரிலீஸ் ஆகி அவர் வந்து அதிமுகவுக்கு போயிட்டார். இதே மாதிரி திரும்ப அவர்கள் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது ஸ்கூட்டியில் வந்து ஒருத்தர் காருக்கு முன்னாடி போயிட்டு இருந்திருக்காரு. நீ எப்படி எங்கள் அண்ணனுடைய வாகனத்தை மறிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து விசிகாவினர்லாம் சேர்ந்து தாக்கின அந்த ஒரு விஷயமும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இப்போ பிலால் என்கிற வடிவேலன் என்கிற நபர் மீது வீட்டுக்கு போய் விசிகாவினர் தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. தலைவர் பேசுறாங்க, நீ யாரை பத்தி அவனை பத்தி எழுதுனியா? நீ தலைவர் திருமாவை பத்தி உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. உண்மையிலே விசிகாங்கிற கட்சியில ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்துல இறங்கி போராடக்கூடிய நல்ல பொறுப்பாளர்கள் இருக்காங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. அவங்க எல்லாருக்கும் இவர்களை போன்ற நபர்களால தான் கெட்ட பேரு. இந்த காணொளி வாயிலாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, தங்களுடைய கட்சியில உங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய நபர்களை வந்து ஒருபொழுதும் வன்முறை விஷயத்துல நீங்க ஆதரிக்க கூடாது. இவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறத கட்சி ரீதியாக நீங்கள் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட நபருக்கு ஆதரவாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து இந்த வன்முறையில் ஈடுபட்ட நபர்கள் மீது தக்க நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்கள் விசிகாவினருடைய வன்முறை போக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.